பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது. இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அழைப்பதில் அகமகிழ்கின்றோம். இன்றைய திருவழிபாடானது புதிய நல்ல கருத்துக்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாமும் புதியதாக மாற வேண்டும் என அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுவின் கண்ணோட்டமும் செயல்பாடும்
எப்போதுமே புரட்சிகரமானது, உலகியல் கண்ணோட்டத்திற்கு நேர் எதிரானது. அதனால்தான் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் உலகியல் கண்ணோட்டத்துடன் புரிந்து கொள்ள முடியாத இயேசுவின் குணநலன்களை, அவரின் மனித இறை இயல்புகளை எடுத்து எம்புகிறார். இன்றைய நற்செய்தியில் நோன்பை பற்றிய இயேசுவின் கண்ணோட்டம் நமக்கு புதியதாக உள்ளது. அகமாற்றம் இல்லாத புறமாற்றம் என்பது சாத்தியமல்லாதது என்கிறார் நம் ஆண்டவர். உள்ளத்தில் தெளிவான நோக்கம் இல்லாமல், தெளிவான லட்சியம் இல்லாமல் நாம் செய்யும் தியாகம், நோன்பு போன்றவை பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது போன்றதாகும். பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்றுவது போன்றதாகும். உள்ளத்தை மாற்றாமல் ஒருத்தல் சாத்தியமில்லை. உள்ளத்தை பண்படுத்தாமல் நல்ல விதைகள் வளர்தல் சாத்தியமில்லை. சகோதரிகளே, இயேசுவின் கண்ணோட்டம், செயல்பாடுகள் எக்காலத்திலும் புதியதாக, புரட்சிகரமானதாக, புதிய மதுவை போல காட்டமானதாகத்தான் இருக்கும். அதை உள்வாங்கி சேமித்து பிறருக்கு பயனளிக்கக்கூடிய புதிய தோற்பைகளாக நமது ஆன்மா இருக்கிறதா என சிந்திப்போம். நமக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் அருளும்படி என்றென்றும் தலைமை குருவாக இருந்து தன்னையே நமக்காக இக்கல்வாரி பலியில் பலியாக்கப் போகும் மானிட மகன் இயேசுவிடம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். ஒரே மந்தைகளாய் மாறிடுவோம், புதிய தோற்பைகளாய். அன்புள்ள இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியம் பெற்று ஆண்டவருடைய நலன்களை நாம் பெற்றவர்களாக வாழ இந்த காலை வேளையில் இத்திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். 2 குறிப்பேடு அதிகாரம் 6 இறைவசனம் 40 சாலமோன் அரசர் கோவில் கட்டி முடித்தவுடன், என் கடவுளை, இவ்விடத்தில் வந்து வேண்டுவோருக்கு உம்முடைய கண்களை பாரும், உம்முடைய கண்களினால் பார்த்து உம்முடைய செவிகளால் அவருடைய மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி வேண்டுகின்றார். அதே போல இந்த நாட்களிலே நாம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் கட்டுமான பணிக்காக ஏராளமான மக்கள் நீங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் அன்று சாலமோன் அரசருக்கு அவருடைய மன்றாட்டை ஏற்றதை போல இந்த காலை வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலில் பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய செவிகளால் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இத்திருப்பலி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம்மிடம் உள்ள குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா,
விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வது இல்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோர் இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவரிடம்
நான் உம் பகைவரை உமக்கு காழ்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. மெல்கிசேதேக்கின் முறைப்படியே என்றென்றும் கூறுவானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்புக்குரியவர்களே, அகத்தில் மாற்றமா புறத்தில் மாற்றமா? அகத்தில் மாற்றம் வந்தால் புறத்திலும் மாற்றம் வரும். புறத்தில் வெளியில் மட்டும் மாற்றம் இருந்தால் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், பரிசேயரும் யோவான் சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை என்ற. இந்த நோன்பு, உண்ணா நோன்பு என்பது நம்முடைய அகத்தை சீர்படுத்துவது, அகத்திலே ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்துவது. அப்படிப்பட்ட நோன்புதான் உண்மையான நோன்பாக இருந்தது. அந்த விதத்தில் தாவீதரசர் தன்னுடைய மகனுக்காக நோன்பு இருக்கின்றார். இறக்கும் தருவாயில் இருக்கின்ற அந்த மகனுக்காக நோன்பு இருக்கின்றார். 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 16 வாசிக்கின்றோம். தன் மகன் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது நோன்பிருந்து தரையில் படுத்து உருண்டு பிறண்டு ஆண்டவரிடம் அழுது புலம்பி மன்றாடுகின்றார், உயிர் பிச்சை தாருங்கள் என்று. அதற்கு பின்பு அவருடைய மனசுல ஒரு சில மாற்றங்கள், ஆண்டவரை தேடுவதாக அவருடைய தேடுதல் எல்லாம் அமைந்தது. இங்கு அந்த நோன்பு இருந்ததன் வழியாக ஒரு மாற்றம் பிறந்தது. இப்படி இந்த நோன்பு இருப்பது அகத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணி ஆண்டவரோடு இணைந்து வருகின்ற ஒரு நிலையை பெற்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் நோன்பு இருக்கும் பொழுது நீங்கள் உம்முடைய சீடர்களே நோன்பு இருப்பதில்லை என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரும் நோன்பு இருந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நோன்பு இருப்பதன் வழியாக என்ன நன்மைகள் இருக்கும் என்பது தெரியும். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நிலையில் நோன்பிருந்து ஜபிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 2 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு இந்த உலகத்தின் மீது என்ன செய்ய வேண்டும், தனது பணி வாழ்க்கை என்ன என்பதை 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரோடு பேசுகின்றார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்து அவருக்கும் அந்த பழக்கம் இருக்கின்றது. அதுபோல தன்னுடைய மன்றாட்டுக்காக நோன்பிருந்த நிலை இருக்கின்றது. எஸ்ரா புத்தகம் அதிகாரம் 8 இறைவசனம் 23 வாசிக்கின்றோம். தங்களுடைய மன்றாட்டுகள் இறை வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் மக்கள் நோன்பிருந்து ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி நோன்பு இருந்து அவருடைய மன்றாட்டு கேட்கப்படும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த நோன்பு அகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியிலே ஒரு நல்லதொரு மனிதராக மாற்றுகின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 30 வாசிக்கின்றோம். ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், உடல் நோயினால் துன்பப்பட்டவர்கள் எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். இவர் சுகமளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆண்டவரும் அவர்களை சுகப்படுத்தி வழிநடத்தினார். அவர்களும் இஸ்ரேல் மக்களில் இவ்வளவு பெரிய வியத்தகு ஆண்டவர் நம்மிடையே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 35 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தெந்த ஊர்களுக்கு சென்றாரோ அங்குள்ள எல்லா மக்களும் பக்கத்தில் ஊர்ல உள்ள உடல் நலமற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லோரையுமே அழைத்து ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் சுகம் பெறுவார்கள் என்பதை எல்லா மக்களுக்கும் உணர்த்தினார்கள். அதே போல ஆண்டவருடைய ஆடையை தொட்டவர்கள் எல்லாம் நலம் பெற்றார்கள். இங்கு ஆண்டவர் மெசியா என்பதை எல்லா மக்களும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்படி இந்த அகத்தில் மாற்றம் இருக்கும் பொழுது புறத்திலும் அவர்கள் நலம் பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளம், உங்களுடைய அகம் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான உவமையை சொல்கின்றார். பழைய துணியோடு புது துணியை யாரும் ஒட்டு போடுவதில்லை. அப்படி போட்டால் இரண்டுமே வீணாகும். இங்கு ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகள், பழைய கட்டளைகள், புதிய சட்டங்கள், இவற்றை ஒப்பிட்டு சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 21 வாசிக்கின்றோம். கொலை செய்யாதே, கொலை செய்பவர்கள் யாவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பது மோயிசன் கொடுத்த கட்டளை. இது பழைய கட்டளை. இங்கு புதிய கட்டளையோடு இதை சேர்க்க வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு தருகின்ற புதிய கட்டளை கொலை செய்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் என்றால்
கோபம் காரணமாக இருக்கிறது. எப்ப கோபப்படுகின்றோமோ அந்த கோபம் கொஞ்சம் வேகமாக மாறி அது செயல் வடிவம் பெறும் பொழுது, மற்றவர்களை தாக்கும் பொழுது அது கொலையாக மாறிவிடுகிறது. கொலை செய்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்பது சட்டம். அந்த கொலைக்கு எது காரணம்? சினம். சினம் கொள்ளாதே, உன் சகோதரன் மீது கோபப்படாதே, சினம் கொள்பவர்கள் யாவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்று சொல்கின்றார். இது புதிய கட்டளை. இந்த பழைய கட்டளையோடு இந்த புதியதை ஒட்டு போட முடியாது. புதியதை மட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு கட்டளை சட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது பொன் விதி. மத்தேயு 7:12, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். இது புதிய கட்டளை. புதியது புதியதாகவே இருக்கட்டும், பழையதோடு சேர்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல அகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா 2 காரியங்கள் செய்தாகணும். நற்கருணை ஆண்டவரை சந்தித்தே ஆக வேண்டும். 2வது, இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடும் புனித மார்கரெட் ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர் செய்தார். அவர் நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த விதத்தில் பக்தி கொண்டார். அவருடைய ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு சொல்லாடல் இருக்கிறது. எத்தனை வருடங்கள் வாழப் போகின்றோம், அதிகம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்க போகின்றோம் என்பதற்காக நல்லது செய்வதை அப்புறம் செய்து கொள்வோம் அப்படின்ட்டு தள்ளி போடாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய நல்லதை ஆண்டவருடைய மகிமைக்காக உடனே செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டு நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை ஆண்டவருடைய மாட்சிக்காக இப்பொழுதே செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் மாற்றம் பெறுகிறது. அது வெளியிலும் மாற்றம் பெற்று மற்றவர்களுக்கும் நல்லதே நடக்கின்றது. அதை புனித மார்கரெட் ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே அவர் செய்து முடித்தார். இன்று நம் மத்தியில் ஒரு மாபெரும் புனிதையாக மாறியிருக்கின்றார். 2வதாக, இறை வார்த்தை. யோவானர் செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 14 வாசிக்கின்றோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த வார்த்தை ஆண்டவராக நம்மில் குடிகொள்வார். விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்வார். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துல மழையை போல பெய்யும் பொழுது வறண்டு போன மனசு, விரக்தியினால, கவலைகள்னால, கடன் தொல்லைகள்னால, உடல் நோயினால, குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கஷ்டங்களினால, நிம்மதி இல்லாத வாழ்க்கையினால வறண்டு போன நம்ம மனசுக்கு இந்த இறை வார்த்தை மழையாக வந்து பொழியும் பொழுது நம்முடைய உள்ளம் புதிய நம்பிக்கை என்கின்ற ஒரு ஆற்றலினாலே ஒரு புதிய வாழ்க்கையை காண்கின்றது. அதற்கு இறை வார்த்தை ஒரு வல்லமையுள்ள கருவியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் விவிலியத்தை, பைபிளை அதிகமாக படிக்கும் பொழுது இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது அகத்திலும் மாற்றம், புறத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்கள், இந்த புனிதமான நாளிலே ஆண்டவர் அவருடைய சீடர்கள் அகத்தில் மாற்றம் பெற்றவர்களாக அது புறத்திலும் தெரியப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் இறை வார்த்தையையும் நம்முடைய அகத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மாற்றம் பெறும். அது வெளியிலும் மாற்றம் பெற்ற மனிதர்களாக நம்மை உருவாக்கும். தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து கரம் பற்றி வழிநடத்தவும், நமக்கு அகத்தில் மாற்றத்தையும் புறத்தில் மாற்றத்தையும் அதன் வழியாக மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம்.
பணிவிடை புரிய வந்த எங்கள் இயேசுவே, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறைவழியில் நடந்து இறை திருவுளம் அறிந்து பணியாற்றவும், எளிய வாழ்வில் இயேசுவை பிரதிபலிக்கும் உண்மை சாட்சிகளாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசுரிமையை வழங்குபவரே எம் இறைவா, என் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இறை பயத்தோடு ஆட்சி செய்யவும், உண்மையோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த செல்ல நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்து வந்தவரே, நோயின் வீரியம் குறைந்து மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களிடையே நான் அற்புதங்களை செய்திருவேன் என்று கூறிய அன்பு இறைவா, இத்திருத்தலத்தில் மாட்சியுடன் வீற்றிருந்து பல அற்புதங்களை செய்து வருகிறவரே, உம் திருத்தல கட்டுமான பணிகளை ஆசீர்வதித்து விரைவில் கட்டி முடிக்க தேவையான ஜெப உதவி, பண உதவி மற்றும் பொருள் உதவிகளை தந்து உதவிட பல்வேறு நல்ல உள்ளங்களை தந்தருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் இத்திருப்பலின் வழியாக ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அறியாமையில் இருப்பவருக்கும் நெறி தவறி வாழ்பவருக்கும் நீர் பரிவு கொண்டு அவருடைய வேதனைகளில் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வழிநடத்துகின்றேன். இதோ இந்த நாளிலே உன் பிள்ளைகள் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து அனைவருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலோடு எங்களோடு உடனிருந்து வழிநடத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
வாழ்வுக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும்
தீமையில் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலியாவின் கானாவில் நடந்தது போல் இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பாட